இங்க ஒரு லேடி யாருன்னு தெரியாத பல பேரை கொன்ன ஒரு சைக்கோ கொலைகாரனுக்கு வீட்டுல அடைக்கலம் கொடுத்துறாங்க. அவங்க அந்த ஆளோட சிச்சுவேஷனை பார்த்துதான் அந்த ஹெல்ப் செஞ்சிடறாங்க. பட் போக போக தான் அந்த ஆளை பத்தின உண்மை அவங்களுக்கு தெரிய வருது. பாவம் அந்த லேடிக்கு 2 சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க. இப்போ அந்த லேடி அந்த சைக்கோ கொலைகாரன் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத செம்ம த்ரில்லா சொன்ன படம் தான் 2014ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன நோ குட் டீட். இந்த படத்துல இத்ரிஸ் அல்பா தான் அந்த சைக்கோ கொலைகாரனா நடிச்சிருப்பாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவரோட லுக்க பார்க்கும்போது நமக்கே பயமா இருக்கும். அந்த அளவுக்கு அவரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. சோ கிளைமேக்ஸ்ல என்ன ஆச்சுன்றத தெரிஞ்சுக்க வீடியோ முழுசா டிராவல் பண்ணுங்க. எனக்கு நீங்க சப்போர்ட் தர்றது மூலமா நான் உங்களுக்காக சூப்பரான வீடியோஸ் எல்லாம் பண்ணுவேன். இதுக்காக நீங்க செய்ய வேண்டியது 3 விஷயம் தான். ஒன்னு, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நண்பர் டைரக்ட் பண்ணி கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கிற டியர் ஜீவா அப்படின்ற படத்தோட ட்ரெய்லரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த படத்துல விஜய் டிவி புகழ் KPY TSK ஹீரோவா நடிச்சிருக்காரு. இது ஒரு பணத்துக்கான ப்ரொமோஷனல் ஆட் கிடையாதுங்க. ஏன் சொல்றேன்னா அந்த படத்துல என்னோட பங்கும் கொஞ்சம் இருக்கு. சோ எனக்கு ஆதரவு கொடுக்கிற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து அதுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் காலின் எவன்ஸ் அப்படின்ற ஒரு சைக்கோ கில்லரை பத்தி பேசுறாங்க. இந்த காலின்ஸ் 5 இளம் பெண்களை கொடூரமா கொலை செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்டு போலீஸால தேடப்பட்டு வந்துட்டு இருந்தான். பல மாதங்களா போலீஸும் நாடு முழுக்க இவனுக்கு வலை வீசிட்டு இருந்தாங்க. ஆனா அவனோட சுதந்திரம் ஒரு கட்டத்துல முடிஞ்சு போதுங்க. எப்படின்னா ஒரு லோக்கல் பார் ஃபைட்ல இவன் ஒரு ஆளை கொன்னுடுறான். அந்த இடத்துல தான் போலீஸ் இவனை பிடிச்சிடுறாங்க. என்னதான் அந்த 5 பெண்களை கொன்னது இவன் தான் நிரூபிக்கப்படலனாலும் அந்த பார் ஃபைட்ல ஒருத்தனை கொன்னதுக்கு இவனுக்கு 15 வருஷம் சிறை தண்டனை கிடைக்குது. இப்போ அவன் தன்னோட தண்டனை காலத்துல 5 வருஷத்தை கடந்துட்டதுனால அவன் பரோலுக்கு எலிஜிபிள் ஆயிடுறான். அடுத்த சீன்ல காலின் அந்த போர்ட் மெம்பர்ஸ் கூட ஒரு ரூம்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன் அவங்கள இப்ப பரோல் கேட்டு கன்வின்ஸ் பண்ணியாகணும். அவன் என்ன சொல்றான்னா, பார்ல இந்த மாதிரி சண்டைலாம் நடக்கிறது சகஜம்தான், அந்த சமயத்துல நிலைமை கைமீறி போயிடுச்சு, இது ஆக்சிடென்ட்ல நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இறந்து போன அந்த ஆளோட மரணத்துக்கு நான் ரொம்ப வருந்துறேன்னு சொல்லிட்டு இப்ப நான் முன்ன மாதிரி கிடையாது, நான் ரொம்ப மாறிட்டேன், நான் இப்ப நல்லவன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். துரதிர்ஷ்டவசமா அவன் எவ்வளவுதான் ஜாக்கிரதையா பேசினாலும் அந்த போர்ட் மெம்பர்ஸ்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காருங்க. அவர் காலினை பார்த்து, நீ ரொம்ப புத்திசாலி, போய் நிறைய சொல்லுவ, சில சமயங்கள்ல விஷயங்கள் உனக்கு பிடிச்ச மாதிரி போகலனா நீ ரொம்ப வயலண்டா மாறிடுவ அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம காலின் அந்த பார் ஃபைட்ல அந்த ஆளை ஏன் கொண்டான்ற காரணத்தை சொல்றாரு. அந்த ஆளு காலினோட கேர்ள் ஃப்ரெண்ட பாத்துருக்கான் போல இருக்கு. இதுக்காகவே அவன் ஒரு சண்டையை இழுத்து அவனை அநியாயமா கொண்டிருக்கான். இதை கேட்டுட்டு காலினும் அந்த கான்வர்சேஷனை உடனே குறுக்கிடுறான். ஆனா அந்த அத்தாரிட்டிஸ் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசாதன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இவனுக்கு பரோல் கொடுக்கணுமா வேணாமான்றத போர்ட் மெம்பர்ஸ் கையிலே விட்டுறேன், ஆனா இவனால பாதிக்கப்பட்ட நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியே இருக்காங்க, அவங்க இவனுக்கு பரோலே கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட பிரேயர்லாம் வெளியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும்போது காலினுக்கு கோவம் இன்னும் அதிகமாகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த போர்ட் மெம்பர்ஸோட சேர்மன் காலினை பார்த்து, எல்லாரோட சம்மதமும் இருந்தாதான் உனக்கு பரோல் தர முடியும், டாக்டரே இப்படி சொன்னதுனால உன்னோட பரோல் ரிக்வெஸ்ட் தள்ளி வச்சு இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் உன்னோட அடுத்த ரிக்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து அனுப்புறாரு. அடுத்த சீன்ல காலினை ஒரு வேன்ல ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த வேன்ல இவன் கூட ஒரு பிரசன்ட் கார்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த வேனை ஒரு டிரைவர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில காலினுக்கு திடீர்னு மூக்குல இருந்து ரத்தம் வரத பார்த்துட்டு அவனும் அந்த போலீஸ்காரன் கிட்ட ஹெல்ப் கேக்குறான். அந்த போலீஸ்காரனும் பரிதாபப்பட்டு இவனுக்கு ஒரு டிஷ்யூ கொடுக்கறதுக்காக கிட்ட வராருங்க. அந்த சமயத்துல இவன் அந்த போலீஸ்காரனை தாக்கி அவரோட கண்ணியை எடுத்து அவன் தலையில வச்சு அந்த வேன் டிரைவரை மிரட்ட ஆரம்பிக்கிறான். டிரைவரும் வேற வழி இல்லாம வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அவரோட கன் எடுத்து காலினை பாயிண்ட் பண்ணி காட்டும் போது அவன் அந்த டிரைவர் கிட்ட, இங்க பார், இங்க எந்த பிரச்சனையும் நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தேவையெல்லாம் இந்த வேனை விட்டு நான் வெளியே போகணும், அவ்வளவுதான், அனாவசியமா உங்க 2 பேரோட உயிரையும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை மிரட்டுறான். இதை கேட்ட அந்த டிரைவரும் பயந்து போய் அவரோட கன்னை கீழே வைக்கிறாருங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா காலின் அந்த டிரைவரை சுட்டு கொண்டுறான். கூடவே அந்த காடியும் சுட்டுறாங்க. அடுத்த சீன்ல நமக்கு டெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க தன்னோட ஃபேமிலி லைஃபை பேலன்ஸ் பண்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரயன் சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அது மட்டும் இல்லாம சாம்னு சொல்லி ஒரு கை குழந்தையும் இருக்கான். அவங்களோட வீட்டை சில ஒர்க்கர்ஸ் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு சாயந்தரம் அந்த டவுன்ல புயல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மெக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேடி வராங்க. இவங்க டெரியோட ஃப்ரெண்டுங்க. டெரி எல்லா விஷயத்தையும் தான் தலையில
தலையில போட்டுக்கிட்டு பண்றத பார்த்து மெக்கோ ரொம்ப ஆச்சரியமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அவ டெரி கிட்ட, உன் ஹஸ்பண்ட் ஜெஃப்ரி உனக்காக ஏன் சில உதவிகளை செய்ய மாட்டாருன்னு எனக்கு தெரியல, நீ இவ்வளவு வேலை செய்யற, அதுக்கான அப்ரிசியேஷனை அந்த ஆளு கண்டிப்பா உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. இந்த பாயிண்ட்ல தான் ஜெஃப்ரி அந்த வீட்டுக்கு வராரு. டெரியும் மெக் கிட்ட இன்னைக்கு நைட் ஜெஃப்ரி ஒரு கால்ஃப் ட்ரிப்புக்காக டவுனை விட்டு வெளியே போறாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மெக்குக்கு ஒரு ஐடியா தோணுது. ஓ, உன் ஹஸ்பண்ட் வெளியே போறாரா, அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நம்ம தண்ணியை போட்டு பார்ட்டி பண்ணலாம்னு சொன்ன உடனே டெரியும் அக்ரி பண்ணிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் மெக்கும் அந்த வீட்டை விட்டு போயிடுறா. டெரி ஹஸ்பண்ட் ஜெஃப்ரியை கட்டி பிடிக்கும் போது அவங்களோட பிரஸ்ட் மில்க் அந்த ஆளோட சட்டையில பட்ட உடனே அந்த ஆள் அதுக்கு அருவருப்பா பேச ஆரம்பிக்கிறான். இதுல இருந்தே நமக்கு நல்லா தெரியுதுங்க, இவங்களோட மேரேஜ் அந்த அளவுக்கு நல்லா போல. தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான கவனம் கிடைக்கலன்றது மட்டும் டெரிக்கும் நல்லாவே புரியுது. இப்படி இருக்கிற சூழல்ல ஜெஃப்ரி டெரி கிட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட ஒரு ட்ரிப்புக்கு வர்றதா சொல்லி ஜெஃப்ரியும் அக்ரி பண்ணிக்கிறான். அடுத்த சீன்ல காலினை காட்டுறாங்க. அவன் ஒரு கார்ல உட்காந்துக்கிட்டு அலெக்சிஸ் அப்படின்ற ஒரு பொண்ணை கண்காணிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒரு கெஃபேக்கு வந்து ஒரு ஆளை மீட் பண்ணி அவனை கட்டி பிடிக்கும் போது காலின் அந்த சீனை பார்த்துட்டு பொறாமப்படுற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியுது. சில நேரம் கழிச்சு அந்த பொண்ணு அலெக்சிஸும் தன்னோட வீட்டுக்கு வரும்போது காலினும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இவனை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, காலின் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே லவர்ஸா இருந்திருக்காங்க. அவன் அந்த பொண்ணு கிட்ட தன்னோட ஆக்ஷன்ஸுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு எனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடு, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நல்லா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான். நம்ம ரெண்டு பேரும் போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணி இந்த நாட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது அலெக்சிஸ் பாக்குறதுக்கு ஒரு பதட்டத்துல இருந்தாலும் அவன் சொல்ற விஷயத்துக்கு அவ அக்ரி பண்ற மாதிரி பேசுறா. காரணம் என்னன்னா, இவ ஏதாவது வேணான்னு சொல்லி அவன் டென்ஷனா ஏதாவது செஞ்சுட்டானா அதுக்காக தான் அப்படி பேசுறா. அந்த சிச்சுவேஷன் ஒரு டென்ஸ்டான சிச்சுவேஷனா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அலெக்சிஸோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த சிச்சுவேஷனும் கட் ஆயிடுது. காலினும் அந்த பொண்ணு கிட்ட அந்த மெசேஜ் யார் உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்துச்சா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ ஹே அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் அந்த வீட்டுல கிடைச்ச ஒரு நோட்டை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் என்ன எழுதிருக்கான்னா, உன்னை தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்கு எனக்கு மனசே வரல, ஏன்னா நீ தூங்கும் போது ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி எழுதிருக்கான். இப்போ அலெக்சிஸால போய் சொல்ல முடியாது. அவளும் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ ஜெயில இருந்து வர வரைய என்னால காத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது, அதனாலதான் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிச்சேன்னு சொல்றா. இதை கேட்டு கோவமான காலினும் அவன் பாக்கெட்ல இருந்து நிறைய லெட்டர்ஸ் எடுத்து இது எல்லாமே நான் ஜெயில இருந்து உனக்காக போட்டதுதான், ஆனா நீ இதெல்லாம் பிரிச்சும் படிக்கல, இதுக்கு ரெஸ்பான்ஸும் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்கான். இதை பார்த்து ரொம்பவே பதறி போன அலெக்ஸும் பயத்துல அவளோட போனை எடுத்துக்கிட்டு மாடிக்கு ஓடுறாங்க. ஆனா காலினும் பின்னாடியே அவளை துரத்திட்டு போறான். அவ தன்னோட பெட்ரூம்குள்ள போய் போலீஸுக்கு போன் பண்ணலாம்னு நினைக்கும் போது காலின் அவளை பிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவளோட போனை புடுங்கி தூக்கி அடிச்சிடறான். அவன் ஜெயில இருக்கும்போது அந்த பொண்ணு கண்டவங்க கூட எல்லாம் சுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அபியூசிவா அவளை பேசிக்கிட்டே இருக்கான். இதனால ரொம்பவே எமோஷனான அலெக்ஸும் வேற வழி இல்லாம ஆமாண்டா நான் நிறைய பேர் கூட தான் இருந்தேன், நீ உட்காந்துட்டு இருக்கிய இதே பெட்ல நான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இப்போ காலினோட கோவமும் உச்சத்துக்கு போயிடுதுங்க. இவளோட குரல் அவன் மண்டைக்குள்ள மணி மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவனும் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சிரு, நான் இத்தனை நாளா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த பொண்ணோட கழுத்தை முறிச்சு ஒரு அயன் பாக்ஸ் எடுத்து அவ மண்டையிலே அடிச்சு அடிச்சு கொன்னுறாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த டவுன்ல இடி மின்னல் கூடிய பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. காலினும் கார்ல ஏதோ ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கோர்ட் ரூம்ல அந்த டாக்டர் சொன்ன விஷயம் அவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதனால அவன் எமோஷனாக ஆரம்பிக்கிறான். சோ அவனோட காரோட கண்ட்ரோல அவன் இழந்து அந்த கார் ரோட்ல இருந்து சறுக்கிட்டே போய் ஓரமா இருந்த ஒரு மரத்துல இடிச்சு மோதிடுதுங்க. அந்த ஆக்சிடென்ட்ல அவனுக்கு நெத்தில ஸ்லைட்டா தான் காயம் பட்டிருக்கு. அவனும் அந்த காரை விட்டு இறங்கி கொற்ற மழையில நடந்து போயிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரத்திலேயே அவன் ஒரு வீடை வந்து அடையறான். இன்னொரு பக்கம் நமக்கு டெரிய காட்டும் போது அவங்க பசங்களுக்காக டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களோட வீட்டோட காலிங் பெல் அடிக்குது. யாரா இருக்கும்னு பாக்குறதுக்காக அவங்களும் போய் டோரை திறந்து பார்க்கும்போது வந்தது வேற யாரும் இல்லைங்க, காலின் தான் அந்த டோர் பெல்ல அடிச்சிருக்கான். அவன் டெரி கிட்ட நான் ஒரு மைனர் ஆக்சிடென்ட்ல சிக்கிட்டேன், என்னோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் ஒரு டோ ட்ரக்கு கால் பண்ணோம், உங்க போன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். டெரியும் அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்களோட போனை கொடுக்குறாங்க. இவனும் போனை வாங்கிட்டு யாருக்கோ கால் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அவன் டெரி கிட்ட அந்த ட்ரக் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த லேடி தான் ரொம்ப நல்லவங்களாச்சே, அவனை பார்த்து பரிதாபப்பட்டு வேணும்னா வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவனும் அதுக்கு அக்ரி பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ டெரி அவனோட நெத்தியில ஒரு காயம் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் ஒரு டவலும் எடுத்துட்டு வராங்க. அப்போ அவங்க தன்னோட பொண்ணை அந்த ஆளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவனும் டெரி கிட்ட உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்களும் அவங்க கிட்ட
இல்ல எனக்கு ஒரு பையனும் இருக்கான், அவன் தொட்டில தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. டெரி காலினோட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கும்போது அவன் டெரி கிட்ட உங்க ஹஸ்பண்ட் வீட்ல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேலைக்கு போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க. ஏன்னா அந்த ஆளு தான் கால்ஃப் ட்ரிப் போயிருக்கானே. அதுக்கப்புறம் டெரி அவனுக்கு மாத்திக்கிறதுக்காக துணி கொடுக்குறாங்க. அதை மாத்த போகும்போது அவன் டெரி கிட்ட அவங்களோட ஹஸ்பண்டோட வேலையை பத்தி கேட்கறான். அவங்களும் தான் ஹஸ்பண்ட் ஒரு லாயர்னும் நாங்க 2 பேரும் லா ஸ்கூல்ல தான் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நானும் ஒரு ப்ராசிக்யூட்டரா தான் இருந்தேன், கல்யாணம் ஆகி குழந்தை ஆனப்புறம் என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு முழு நேர ஹவுஸ் ஒய்ஃபா மாறிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா டெரி காலினோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை கேட்கும்போது அவனுக்கு ஒரு நிமிஷம் அலெக்சிஸ கொன்ன அந்த தருணம் மைண்டுக்குள்ள வந்து போதுங்க. அவன் அதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்றான்னா, எனக்கு ஒரு ஃபியான்சே இருந்தா பட் அவ என்ன சீட் பண்ணிட்டு வேற ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. டெரி அவனோட நிலைமைக்கு பரிதாபப்பட்டுட்டு கல்யாணமும் அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா தான் இருந்தேன், ஆனா இப்போ என்னோட ஹஸ்பண்ட் என்ன பாக்குற விதமே மாறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே காலின் டெரிய உங்களுக்கு என்ன, நீங்க இன்னும் அழகா தான் இருக்கீங்க, பாக்கிறதுக்கு ரொம்ப தைரியமான லேடியாவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டோட டோர் பெல் அடிக்குது. டெரியும் அந்த டோட்டர காலுங்க தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா மெக்கு தாங்க வந்திருக்கா. இந்த நைட் பார்ட்டி வச்சுக்கலாம் அவங்க சொன்னாங்கல்ல, அதை ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் அவ டெரியோட வீட்டுக்கு வந்திருக்கா. டெரியும் காலினை மெக்குக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அந்த ஆளோட சிச்சுவேஷனை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவர் டோட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வண்டி வந்துச்சுன்னா அவர் கிளம்பிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மெக்கோ ரொம்ப எக்ஸைட் ஆகி அவ எடுத்துட்டு வந்த ஒயின் பாட்டில காமிச்சு 3 பேரும் அந்த ஒயினை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலினை இன்வைட் பண்றா. காலினை பார்த்த உடனே மெக்குக்கு பிடிச்சு போயிடுதுங்க. இதனால அவ அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அவன் எங்க வாழறான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அதுக்கு அந்த ஆளு ரிவர் ரோடு அப்படின்ற ஒரு இடத்துல வாழறான்னு சொல்றாங்க. அப்போ மெக் காலினை பார்த்து நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான், எனக்கு அந்த ஏரியால எல்லாரையுமே தெரியும், உங்க வீடு கரெக்டா எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு அவ கேட்கும்போது காலினுக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா நர்வஸ் ஆகுற அந்த சமயத்துல திடீர்னு ஒரு மரக்கிளை உடைஞ்சு கிச்சன் ஜன்னல் வழியா உடைச்சிட்டு உள்ள வந்து விழுது. இதனால இவங்க 2 பேர் பேசிட்டு இருந்த கான்வர்சேஷனும் இன்டரப்ட் ஆயிடுதுங்க. காலினும் உடைஞ்சு போன அந்த விண்டோவை டெம்பரரியா பிக்ஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேர் கூட சேர்ந்து வைன் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மெக் இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு ஒரு ரவுண்டா போக போக கொஞ்சம் தைரியமாகி காலின் கிட்ட ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்ட காலினும் மெக்க பார்த்து நீங்க இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகாத மாதிரி தெரியுது, நீங்க எந்த மாதிரி ஆளை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு அவன் கேட்கும்போது அவ கேஷுவலா அதுக்கு எனக்கு இந்த ஆளு தான் கரெக்ட்னு தோணுச்சுன்னா அவன் கூட நான் செட்டில் ஆவேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த 2 லேடிஸும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி காலின் கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல அவனுக்கு மைண்டுக்குள்ள அலெக்சிஸ கொன்ன அந்த தருணம் மறுபடியும் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டெரியோட குழந்தை மாடியில அழுததுனால அவங்க அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக மாடிக்கு போறாங்க. இந்த நேரம் காலினும் மெக்கும் ஸ்மோக் பண்றதுக்காக அந்த வீட்டோட கராஜ்ல வந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மூட் ரொம்ப ரிலாக்ஸான ஸ்டேட்ல இருக்கு. அப்ப திடீர்னு மெக் காலினை பார்த்து உனக்கும் டெரிக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு அவன் கொஞ்சம் கூட தயங்காம ஆமா எங்களுக்குள்ள ஒரு அஃபேர் இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டு மெக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறா. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்கிட்டயே இதை சொல்லலையே அப்படின்னு அவ அப்செட்டா இருக்கும்போது அவளை இன்னும் வெறுப்பேத்துற மாதிரி அவன் ஒருவேளை டெரி உன்னை இன்னும் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவப்படுத்துறாங்க. இதை கேட்ட மெக்கும் நீ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்றது இப்ப தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு டெரிய கூப்பிடுறா. அப்போ திடீர்னு காலின் அங்க இருந்த ஒரு மண்வெட்டியை வச்சு மெக்க தலையிலேயே அடிச்சு ஒரேடியா சைலண்ட் ஆக்கிடுறான். அதுக்கப்புறம் டெரியும் மாடியில இருந்து கீழே வரும்போது காலின் டெரி கிட்ட மெக்குக்கு இங்க ஸ்டே பண்றதுல விருப்பம் இல்ல போல இருக்கு, அவ கிளம்பிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்ட டெரியும் அவ ஏதாவது அப்செட் ஆயிட்டாளா, நான் கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு திரும்பும் போது மெக் வீட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வந்த கொடை இன்னமும் அங்கதான் இருக்கு. இதை பார்த்த உடனே அவங்க மெக் இன்னும் வீட்டுல தான் இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு சடன் ரியாக்ஷனும் காட்டாம ரொம்ப காமா கிச்சனுக்கு போய் போலீஸுக்கு போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் போன்ல ட்ரை பண்றாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த போனோட லைன் எல்லாம் கட் ஆயிருக்குங்க. இந்த சைக்கோ காலின் இருக்கான் பாத்தீங்களா, எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணி வச்சிடறான். இன்னும் கொடுமையா அவன் கிச்சன்ல இருந்த எல்லா கத்தியும் அவன் எடுத்து ஒளிச்சு வச்சிடறான். சோ இவங்களை தற்காத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த பொருளும் கிடைக்கல. பத்தாவதுக்கு இந்த மூமெண்ட்ல அந்த வீட்டுல இருக்கிற லைட்ஸும் ஆஃப் ஆயிடுது. டெரியும் காலினோட பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அவன் அதுக்கு பதில் சொல்லாம அமைதியா இருக்கான். கொஞ்ச நேரத்திலே அந்த வீட்டோட லைட்ஸும் வந்துடுது. முதல் விஷயமா அவங்க அவங்களோட குழந்தைங்களை போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாம் இன்னும் அந்த தொட்டில தான் தூங்கிட்டு இருக்கான். ஆனா ரயனோட ரூம்ல போய் பார்க்கும்போது காலின் ரயன் கூட பேசி விளையாடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காலினோட இடுப்புல ஒரு கன் இருக்கிறத பார்த்த டெரியும் தான் குழந்தைய ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவளை தூக்கிட்டு போயிடுறாங்க. ரயனை பெட்ல படுக்க வச்சு அவங்க தூங்க வைக்கும் போது அந்த பொண்ணுக்கு காலின் ஒரு நெக்லஸை கிஃப்டா கொடுத்திருக்கான் போல. அது அந்த பொண்ணோட கழுத்துல இருக்கிறத பார்த்து அதை அறுத்து அந்த ஆளோட மூஞ்சில தூக்கி அடிச்சு ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லி அவனை வெளியே அனுப்புறாங்க. அவங்க 2 பேரும் மாடியில இருந்து இறங்கும் போது டெரி அந்த வீட்டுல இருந்த ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை பயன்படுத்தி அவங்களோட மொத்த சக்தியையும் யூஸ் பண்ணி காலினை அடி
அடிச்சு அந்த படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி விடுறாங்க. உடனே அவங்க தூங்கிட்டு இருந்த சாம போய் தூக்கும் போது அந்த சைக்கோ மறுபடியும் வந்துடுறாங்க. வந்தவன் டெரிய பார்த்து குழந்தைய மரியாதையா கீழே வைன்னு சொன்ன உடனே அவங்களும் வேற வழி இல்லாம குழந்தைய மறுபடியும் தொட்டில படுக்க வச்சிடறாங்க. இப்போ காலின் ஒரு கண்ணை காட்டி அவங்கள மிரட்டி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். போனவன் அவங்கள உள்ள வச்சுக்கிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த வீட்டுல இருந்த கபோர்ட்ல இருந்து சில துணியை எடுத்து டெரி கிட்ட கொடுத்து அதை போட்டுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றான். அவங்களும் அவன் எதிர்க்க அதை பண்றதுக்கு தயங்கும் போது அந்த கண்ணை காமிச்சு அவங்கள மிரட்டின உடனே வேற வழி இல்லாம அவங்களும் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறாங்க. இப்போ காலின் ட்ரெஸ் மாட்டிட்டு இருக்கும் போது டெரி திடீர்னு ஒரு நைட் லேம்ப் எடுத்து அவன் தலையில அடிச்சுட்டு ஓடி போய் ஒரு ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க. நல்ல வேலையா அந்த ரூமுக்குள்ள ஒரு போன் இருக்குங்க, அதுவும் ஒர்க் பண்ணுது. அவங்களும் பதட்டத்தோட 911 கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனாலும் அந்த சைக்கோ கதை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம பக்கத்துல இருந்த ஒரு கத்தி எடுத்து அவனோட வயித்தை கிழிச்சிட்டு அங்க இருந்து மறுபடியும் ஓடுறாங்க. அவனுக்கு என்னதான் காயம் பட்டு இருந்தாலும் டெரிய விடாம அவன் துரத்தி அவங்கள கிச்சன்ல போய் பிடிச்சிடறான். இப்போ டெரி காலின் கிட்ட நான் ஏற்கனவே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உன் கதை முடிஞ்சது, தயவு செஞ்சு என்னையும் என் குழந்தைகளை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடு, யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லி அவன் கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனா அந்த சைக்கோக்கு மண்டைக்குள்ள வேற ஐடியா தோணுதுங்க. அவன் டெரி கிட்ட குழந்தைகளை தூக்கிட்டு வா, நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வேற வழி தெரியாதனால டெரியும் அவங்களோட குழந்தைகளை தூக்கிட்டு வராங்க. அவங்க குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அந்த கராஜுக்கு வரும்போது மெக்கோட இறந்து போன உடலை பார்த்து அவங்க அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஆனாலும் அவங்க காலின் எதிர்க்க எந்த ஒரு எமோஷனும் காட்டாம குழந்தைகளை கார்ல ஏத்தி விட்டுட்டு அந்த சைக்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க காரை ஓட்டிட்டு போறாங்க. போயிட்டு இருக்கும்போது டெரி காலின் கிட்ட எங்களை விட்டுட்டு இப்படியே கூட தப்பிச்சு போயிடலாம், நான் போலீஸுக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க எப்படியும் என்ன ட்ராக் பண்ணி புடிச்சிருவாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது காலின் டெரிய பார்த்து வாயை மூடிட்டு வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது எதிர்க்க ஒரு போலீஸ் கார் வருது. அதை பார்த்த உடனே டெரி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கார் லைட்டை அந்த போலீஸ்காரன் நோக்கி பிளாஷ் பண்ணி காட்டுறாங்க. நல்ல வேலையா காலின் அந்த விஷயத்த பார்க்கல. அந்த போலீஸ்காரனும் இந்த சிக்னலை புரிஞ்சுக்கிட்டு யூ டர்ன் போட்டுட்டு வந்து இந்த காரை ஓரமா புல் ஓவர் பண்றான். இதை பார்த்த காலினும் அதிர்ச்சியாகி டெரி கிட்ட அந்த போலீஸ்காரங்க கிட்ட காமா பேசு, ஏதாவது எக்கத்தப்பா பண்ணினா என்ன நடக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவன் கையில எடுத்து வச்சுக்கிறான். அந்த போலீஸ் வண்டியில இருந்து ஒரு போலீஸ்காரனை இறங்கி வந்து இவங்க ரெண்டு பேரையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் காலினோட நெத்தியில இருக்கிற காயத்தை பத்தி கேட்கும் போது அதுவா ஒரு மரக்கிளை எங்க கிச்சனோட ஜன்னலை உடைச்சிருச்சு, அப்போ ஏற்பட்ட காயம் தான் இது அப்படின்னு சொல்றான். அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு ரயன் போர் அடிச்சு போய் அப்பா எங்கம்மா, நம்ம எப்போ வீட்டுக்கு போறோம் அப்படின்னு கேக்குறா. இதை கவனிச்சுட்டு அந்த போலீஸ்காரனும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்னு தோணிட்டு டெரி கிட்ட பேசுறதுக்காக அவளை காரை விட்டு இறங்க சொல்றாங்க. அவனும் டெரி கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு என்னோட லவ்வர் தான், என் ஹஸ்பண்ட் ஊர்ல இல்ல, அதனால நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட போலீஸ்காரனும் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், ஆனா குழந்தைங்களை இதுல ஏன் இன்வால்வ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் நீங்க லைட்டை என்னோட காரை நோக்கி பிளாஷ் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இன்னொரு பக்கம் காருக்குள்ள காலின் சாம கார் சீட்ல போட்டுட்டு அவன் கன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியும் அந்த போலீஸ்காரன் கிட்ட என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சைலண்டா சொல்றாங்க. இந்த போலீஸ்காரனும் அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறான். ஆனா அந்த போலீஸ்காரன் அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி திடீர்னு காலின் பரிதாபமா அந்த போலீஸ்காரனை சுட்டு கொன்னுறாங்க. தெரியும் இத ஹாரரோட பாத்துட்டு இருக்கும்போது இறந்து போன அந்த போலீஸ்காரனோட பாடிய காலின் இழுத்து ரோட்டோரமா இருந்த பள்ளத்துல தள்ளி விட்டுறான். அவன் டெரி தலையில கண்ணை வச்சு நீ பண்ண வேலையினால பாரு ஒரு போலீஸ்காரனை நான் கொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அக்யூஸ் பண்ணிட்டு அந்த காரை அந்த சீன்ல இருந்து எடுக்க சொல்லி கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் காலின் டெரிய அலெக்சிஸோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். உள்ள போன உடனே டெரியும் அந்த ரெண்டு பசங்களையும் பெட்ல போடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட என்னம்மா நடக்குதுன்னு கேட்கும்போது ஒன்னும் இல்ல, பயப்படாத, எல்லாம் நல்லபடியா முடியும், அம்மா இருக்கான்னு சொல்றாங்க. இப்போ காலின் டெரிய கூட்டிக்கிட்டு போய் வீட்டுல ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா பாரு, என் வயித்துல ரத்தம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த சமயத்துல தான் டெரி இறந்து போன அலெக்சிஸோட பாடியை பார்த்து அதிர்ச்சி ஆடுறாங்க. அவனும் டெரி கிட்ட இவ பேரு அலெக்சிஸ், என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தான், என்னை ஏமாத்திட்டு பல பேர் கூட இவ சுத்தினா, இப்ப ஏன் கையாலே இவ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரத்துல வெளியே மழை அதிகமா பெய்யறதுனால டெரியோட கார்ல டோர் அலாம் அடிக்க ஆரம்பிக்குதுங்க. காலினும் அந்த வண்டி சாவியை வச்சு அந்த அலாம் ஆஃப் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது வேலை செய்ய மாட்டேங்குது. சோ அந்த வண்டியோட அலாம மேனுவலா ஆஃப் பண்றதுக்காக டெரியோட கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு அவனும் மாடியில இருந்து கீழே இறங்கி வெளியே போறான். இந்த நேரம் டெரிக்கு அலெக்சிஸோட டெட் பாடி பக்கத்துல ஏதோ ஒரு போன் அடிக்கிற சத்தம் கேக்குதுங்க. உடனே அவ உடைஞ்சு போன ஒரு ஃபிளவர் வேஸ்ட் துண்டை வச்சு அவ கையில இருந்த கட்டை அறுத்துடுறாங்க. அந்த போனை ஆன்சர் பண்றதுக்காக அவளும் அந்த போன் எடுத்து பேசும்போது ஆப்போசிட்ல பேசுறவனோட குரலை கேட்டு அவ அதிர்ச்சி ஆயிடுறா. இந்த போனுக்கு கால் பண்ணது யாரு தெரியுமா? டெரியோட ஹஸ்பண்ட் ஜெஃப்ரிங்க. அவன் அந்த போன்ல நான் உனக்காக எவ்வளவு மணி நேரமா ஹோட்டல்ல வெயிட் பண்ணிருக்கேன், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேக்குறான். இப்பதான் ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட் நமக்கு கொடுக்குறாங்க. அலெக்சிஸோட பாய் ஃப்ரெண்ட் வேற யாரும் கிடையாது, ஜெஃப்ரி தான். அவனை கொல்றதுக்காக தான் காலின் முதல்ல அலெக்சிஸ முடிச்சிட்டு ஜெஃப்ரியோட வீட்டுக்கு வந்திருக்கான். தான் ஏமாந்து போனதை நினைச்சு வருத்தப்படாம ஜெஃப்ரி கிட்ட டெரி போன்ல வீணா போன கேர்ள் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டாடா அப்படின்னு சொல்றாங்க. டெரியோட குரலை கேட்ட உடனே ஜெஃப்ரியும் ஷாக் ஆகி போயிடுறான். ஒழுங்கு மரியாதையா போலீஸுக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க அந்த குழந்தைகளோட ரூமுக்கு போய் அந்த ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இதுக்காக அவங்க அந்த பெட்ரூம்ல இருந்த பிளாங்கெட்டை ரோப் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஜன்னல் வழியா போட்டு அந்த குழந்தைகளை எடுத்துட்டு போறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. வெளியே போன காலினும் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்தவன் நேரா அந்த குழந்தைகளோட ரூம்ல வந்து பார்க்கும்போது அங்க அந்த குழந்தைங்களும் இல்ல, டெரியும் இல்ல. அப்போ ஜன்னல் வழியா டெரி ஒரு பிளாங்கெட் ரோப்பா பயன்படுத்தி தப்பிச்சிட்டான்றத தெரிஞ்சு ஷாக் ஆயிடுறான். உடனே அவனும் எப்படியாவது அவங்கள பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, டெரியும் அந்த குழந்தைங்களும் இன்னும் வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க அவனை டைவர்ட் பண்றதுக்காக தான் அந்த பிளாங்கெட்டை தொங்க விட்டுருக்காங்க. அவங்க அந்த குழந்தைகளை ஒரு கிளாசெட்ல போட்டு மூடிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டோட மாடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வெளியே போன காலினும் டெரியை எங்கேயும் பார்க்க முடியாதனால மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து அவன் டெரிய தேடுறாங்க. டெரியும் ஒளிஞ்சிட்டு இருந்து காலினை பார்த்துட்டு அவனை மாடிக்கு வர வைக்கணும்ன்றதுக்காக இன்டென்ஷன்ல ஒரு சவுண்ட போடுறாங்க. அவனும் மாடிக்கு ஏறி வர ஆரம்பிக்கிறான். மாடிக்கு வந்த காலினை டெரி கத்திய வச்சு வயிற்றிலே குத்திடுறாங்க. காலின் டெரிய அடிச்சு போட்டு துப்பாக்கி எடுத்து சுடும் போது அவங்க வேற வழி இல்லாம, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் என் புருஷனுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சதுனாலதான் நீ இப்படி பண்ணிட்ட, எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ அவன் டெரி கிட்ட ஜெஃப்ரி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சமயத்துல கரெக்டா அந்த பொண்ணு ரயன் வந்து நிக்குதுங்க. காலின் அந்த பொண்ணை பாக்குற அந்த சமயத்துல டெரி அவனோட அடியிலேயே ஒரு கிக்க விட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அவனும் டெரியோட கழுத்தை பிடிச்சு அவங்கள நெரிக்கும் போது அவங்க கையில கிடைச்ச ஒரு பொருளை வச்சு அவன் தலையிலேயே அடிச்சு அவனை மயக்கிறாங்க. அவங்களும் எப்படியோ தப்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மெதுவா தப்பிக்கும் போது மறுபடியும் எழுந்த காலின் டெரியோட காலை பிடிச்சிடறான். இப்போ மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது. காலினும் டெரிய அந்த செவுத்துல ஸ்லாம் பண்ணிடுறான். அவ்வளவுதான், டெரியோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவங்களோட கையில அந்த கன்னு கிடைச்சிருதுங்க. காலினும் டெரிய தீத்து கட்டுறதுக்காக கிட்ட வரான். அவங்க அந்த கன்னை வச்சு காலினை ஷூட் பண்ணி அவனும் அந்த வீட்டோட ஜன்னலை உடைச்சிட்டு போய் வெளியே விழுந்து அப்படியே செத்து போறாங்க. அடுத்த சீன்ல நிறைய போலீஸ்கார் அந்த வீட்டுக்கு வெளியே வந்துருது. டெரியோட ஹஸ்பண்ட் ஜெஃப்ரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த சீட்டிங் ஹஸ்பண்ட் டெரி கிட்ட, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, அவளுக்கும் எனக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்லாம் ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு நீதான் உலகம், நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றான். ஆனா டெரிக்கு நல்லா தெரியுது அவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் ஏற்பட்ட இந்த சிச்சுவேஷனுக்கு காரணமே இவன் தான்றது. டெரியும் இப்போ ஜெஃப்ரியை விட்டு விலகிடுறாங்க. படத்தோட கடைசி சீன்ல டெரியும் அவங்களோட குழந்தைகளும் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. அப்ப அந்த குழந்தைகளை பார்க்கு கூட்டிட்டு போறதுக்காக மெக் மாதிரியே இருக்கிற ஒரு நானிய நம்மளால பார்க்க முடியுது. இப்போ டெரியும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்து அவங்களோட பழைய கான்பிடன்ஸும் தைரியமும் திரும்ப வந்துட்டா மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா நீங்க பண்ண வேண்டியது சிம்பிள்ங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.